இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அயில மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? டேஸ்ட்டான அயில மீன் குழம்பு இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது சட்டி வச்சுக்கிட்டோம். என்னென்ன வதக்கணுமோ அதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாம். மல்லி போட்டாச்சு. மல்லி போட்டு நல்லா வதக்கிடுவோம். 6 வரமிளகா போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கலாம். நல்லா மல்லியும் மிளகாயும் நல்லா வறுபடுத்தும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கணும். நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து தண்ணி சுண்டி வரணும். இல்லைன்னா அரைக்கும்போது அப்படியே இந்த ஒரு மாதிரி சதத்தானே இருக்கும். தண்ணி நல்லா சுண்டணும். அடுத்தது தக்காளி போடலாம். தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேர்த்து வதக்கலாம். தக்காளி சேர்த்துக்காச்சு. நல்லா வதக்கலாம். பின்ன சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சோம்பு சேர்த்தாச்சு. சோம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் துருவறதில் தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன மசாலா கலக்கலாம். வீட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். அதுதான் இப்போ புளி தண்ணியோடு நம்ம கலக்க போகிறோம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன். ஆல்ரெடி மசாலா வேறு வதக்கி வச்சுருக்கோம். அதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். மசாலாலாம் அரைச்சாச்சு. நம்ம வதக்கணும்ல, அந்த மசாலாலாம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி மிளகாத்தூள் கலந்து வச்சுருக்கோம்ல, வீட்டு மிளகாத்தூள், அதோடு கலந்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம தாளித்து விட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம தாளிக்கலாம். தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்குவேன். சட்டி நல்லா சூடாயிட்டு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெந்தயம் போட்டாச்சு. இது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். எங்கள் அம்மா கருவடகம் கொடுத்துருக்காங்க. கருவடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நல்லா வாசமாக இருக்கும். கருவடகம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவடகம் போட்டாச்சு. அது நல்லா பொரியட்டும். கருவடகம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கருக விட்டுறக்கூடாது. நல்லா பொரியணும். அவ்வளோதான். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டோம். நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கலாம். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டேன்.
அது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா கரைச்சி வச்சுருக்குள்ள புளி மசாலா அது ஊற்றணும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சா? இந்த நேரத்தில் நம்ம மசாலா கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றலாம். ஊற்றியாச்சு. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துட்டு அப்புறம் மீன் சேர்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா பச்சை வாடை போயிட்டு எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மாங்காய் சேர்க்கணும். மாங்காய் வச்சுருக்கேன், ஒட்டு மாங்காய் அதை போட போகிறேன். மாங்காய் போட்டாச்சு. மாங்காய் கொஞ்சம் ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். மாங்காய் இப்போ நல்லா லைட்டாக வெந்துச்சு பாருங்க. லைட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போடணும். மீன் போடலாமா? இப்போ போடலாம். மீன் போட்டாச்சு. நல்லா ஒரு கொதி வந்து அந்த மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தால் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், டேஸ்ட்டான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன்லாம் நல்லா வெந்து சூப்பராக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வச்சு மீன் குழம்பு வச்சு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் போடுங்க. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.